எல்லாருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியில நடந்த கொடூரமான விஷயத்தை பத்தி தான் நானும் பேச போறேன். பட் இப்படி பேசி 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 எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான தண்டனை என்ன அப்படின்றத பத்தி பேச வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அதுக்காக எழுந்து நின்று எல்லாரும் ஒரே வாய்ஸா சேர்ந்து போராட வேண்டிய டைம் வந்துருச்சு. போன லாஸ்ட் வீக் ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம் நடந்தது. அதை பத்தி பேசிட்டு இருந்தோம், பேசுறோம் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றோம், ட்விட்டர், டிக்டாக் எல்லாத்துலயும் நம்ம பதிவுகள், நம்ம ஆவேசங்களை தொடர்ந்து நம்ம பதிவேற்றுட்டு தான் இருக்கோம். நாளைக்கு இதை விட ஒரு கேவலமான விஷயம் வந்ததுன்னா அதை பத்தியும் நம்ம பேச போறோம், அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன? முன்னாடி எல்லாம் இயர்லி ஒரு பிரச்சனை வந்தது, இயர்லி ஒரு ரேப் கேஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மந்த்லி ஒரு ரேப் கேசஸ் பத்தி வந்தது. இப்ப என்னன்னா வீக்லி வேற வேற விதமா அசிங்கமான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? February 12th இந்த கொடூரமான சம்பவம் நடந்தது. February 24th தான் அந்த பெண் முன்னுக்கு ஒரு கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுவும் வெறும் ரெண்டு கேஸ். ஒன்னு ரேப் கேஸ், இன்னொன்னு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்க தாக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேஸ். ஏன் இந்த 20 கொடூரமான மிருகங்களை எதிர்த்து 100 பெண்களோ ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்க பயப்படுறாங்க? ஏன்? நம்ம சமூகம் தான். ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் தைரியமா முன்னுக்கு இவர்களால எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா திருப்பி நீங்க அவங்க மேலதான் கை காட்டுறீங்க, உங்க மேலதான் தப்பு, உங்களை யாரு அவங்கள நம்பி போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த விக்டிம், அந்த பொண்ணை தான் நீங்க ஷேம் பண்றீங்க. சோ விக்டிம் ஷேமிங் இந்த சமூகத்துல நடக்கிற வரைக்கும் எந்த பொண்ணாலையும் தைரியமா முன்னுக்கு சொல்ல முடியாது. அப்படியே முன்னுக்கு சொன்னாலும் இந்த 1 வீக் கேப்ல என்ன நடந்தது? 7க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க. 2-3 பெண்கள் சேம் காலேஜ்ல இருந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. பொள்ளாச்சி ஏரியாலே நடக்குது. ஏன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சமூகத்துக்கு பார்வையில கொண்டு வர பயப்படுறாங்கன்னு இப்ப புரியுதா? நம்மளே தான் பதில் அதுக்கு. விக்டிம் ஷேமிங்ன்ற ஒரு விஷயம், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணு ஒரு சமூகத்துக்கு முன்னாடி நின்னா உடனே அவ மேலேயே ஒரு தப்பான பட்டம் கட்டுறீங்க. ஒரு பொண்ணு செய்யலான்ட்டு 5 விஷயம் நீங்க போடுறீங்க, ஆனா செய்யக்கூடாதுன்னு 50 விஷயம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்? ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்காத, இவன் கூட பேசு, இவ கூட பேசாத, நைட்ல போன் யூஸ் பண்ணாத, இப்படி பல விஷயங்களை ஒரு பொண்ணுக்கே அறிவுரை புகுத்துறீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஆம்பளைக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும், ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும், எப்படி தகாத முறையில இந்த சமூகம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆணுக்கு விழிப்புணர்வு கொடுங்க. திரும்ப பெண்களை எப்படி பாதுகாக்கணும், பெண்கள் வளர்ச்சிக்கு நம்ம எப்படி போராடணும், நம்ம உரிமைகளை எப்படி நம்ம திருப்பி வாங்கணும் அப்படின்ற பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆண் சமூகத்துக்கு ஏன் பெண்களை இப்படிதான் நடத்தணும், இப்படிதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விழிப்புணர்வும் பண்ண மாட்டோம். இந்த விஷயத்த ஒரு மீடியா சென்சேஷனலா பாக்குறோமா, இல்ல இத ஒரு அரசியல் லாபமா பாக்குறோமா? இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க மேல குற்றச்சாட்டை எதிர்கட்சியில இருக்கவங்க திரும்பி போட்டு காட்டி அதை ஒரு சென்சேஷனா ஆக்க ட்ரை பண்றீங்களா? இதெல்லாம் தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்த ஒரு பெண்ணோட இமோஷனா, இல்ல பல பெண்கள் சார்ந்த இமோஷனா ஏன் நம்ம பார்க்கவே மாட்டோம்? திரும்ப டிக்டாக்ல இது அந்த பொண்ணோட வாய்ஸ் எடுத்து நிறைய பேரு ரொம்ப கேவலமா பதிவுகளை இட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு டிக்டாக் வீடியோவா பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அதே பதிவை பார்த்தானா எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்றது as a பெண்ணாவோ இல்ல as a ஆணாவோ நீங்க உணரலையா? திரும்பி ஃபேஸ்புக்ல இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட பதிவுகளை நம்ம இட்டுட்டு தான் இருக்கோம். பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தனா ஸ்பீடி ஜஸ்டிஸ். இந்த தீர்ப்பு மற்ற எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்கணும். எல்லா இந்த மாதிரி சமூக விரோதிகள், இந்த மாதிரி சைக்கோங்களுக்கு இது ஒரு பதிலடியா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இட் இஸ் ஆல்வேஸ் a speedy justice. இமீடியட்டா ஜஸ்டிஸ் கொடுத்தா மட்டுமே இதற்கான தீர்வு காண முடியும். இல்லைன்னா இது கோர்ட் கேஸ்ன்னு 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு இந்த கேப்ல இருக்கிற சட்டத்துல இருக்கிற நிறைய ஓட்டைகளை வச்சு இந்த மிருகங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க delayed justice is always a denied justice அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இமீடியட்டா hang the child rapist தான் நானும் சொல்லுவேன். அவங்கள இமீடியட்டா தூக்குல போடணும். தூக்குல ஜஸ்ட் மறைமுகமாலாம் போடக்கூடாது, எல்லா மீடியா முன்னாடியும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடியும் இதை நடத்தணும். சோ இந்த பொண்ணு அழுதா இல்லையா, அந்த பொண்ணு அழற குரலை விட இந்த மிருகங்கள் அழற குரல் எல்லார் காதுலயும் போய் சேரணும். எல்லாருக்கும் தப்பு பண்ணா கரெக்டான தண்டனை கிடைக்கும் அப்படின்றது உணர்த்துற வகையா இந்த கேஸோட
ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக வரலாற்றுல நிறைய விஷயங்களை நம்ம மக்களாகிய நம்ம வந்து நிறைய புரட்டி போட்டிருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், அப்படி ஸ்டெர்லைட் போராட்டமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம போராட்டங்களை செஞ்சு நம்ம ஜஸ்டிஸ், நம்மளுக்கான நியாயம், நம்மளுக்கான உரிமைகளை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி கண்டிப்பாக இது the child rapist அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் போராடிட்டு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இந்த விஷயம் இது நடந்தது அது நடந்ததுன்னு பேச்சா இல்லாம எல்லாரும் இறங்கி ஆக்ஷன்ல முன்னுக்கு வந்தா மட்டுமே இதுக்கான உண்மையான விடை கிடைக்கும் அப்படின்றது என்னோட